எல்லாத்தையுமே தேர்தல் பத்திரம் பத்தின டீட்டெயில் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த தேர்தல் ஆணையம் இத கண்டிப்பா அவங்களோட வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தீர்ப்ப முடிச்சுட்டாங்க. இதையடுத்து மார்ச் 12ஆம் தேதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த டீட்டெயில் எல்லாமே எஸ்பிஐ வங்கி ஒப்படைச்சிருக்கு. மார்ச் 14ஆம் தேதி தேர்தல் கமிஷன் எஸ்பிஐ வங்கி கிட்ட இருந்து வாங்கின டீட்டெயில் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணியிருக்காங்க. உச்சநீதிமன்றம் எந்த நிறுவனம், எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம், எந்த தேதியில குடுத்தாங்க, இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலுமே குடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனா, இத எஸ்பிஐ பேங்க் ரொம்ப விவரமா கையாண்டுருக்காங்க. அதாவது ஈயம் பூசுன மாதிரியும் இருக்கணும், பூசாத மாதிரியும் இருக்கணுன்ற மாதிரி, இவங்க டீட்டெயில் எல்லாமே குடுத்த மாதிரி இருக்கணும். ஆனா, டீட்டெயிலா குடுத்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தான் குடுத்துருக்காங்க. இவங்க எப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, யாரு பணம் குடுத்துருக்கா, யாரு வித்ட்ரா பண்ணியிருக்கா அவ்வளோதான். ஆனா, யாரு யாருக்கு நேரடியா குடுத்தாங்கன்ற விவரத்த ஃபுல்லா மறைச்சுட்டாங்க. எஸ்பிஐ பேங்க் இத மொத்தம் 2 தொகுப்பா வெளியிட்டிருக்காங்க. இதுல முதல் பட்டியல்ல 337 பக்கம் இருக்கு. இதுல முதல் தொகுப்புல என்ன இருக்குன்னா, பத்திரங்கள் வாங்கிய தனிநபர்கள், நிறுவனங்கள் தொடர்பான தகவல்கள், தேதி மற்றும் பத்திரத்தோட